சென்ற பதிவிலே ஜுவாலாதேவியின் சிறப்பு பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ஓம் ஜுவாலாமாலின்யை ச வித்மஹே மகாஜ்வாலாயை ச தீமஹி தன்னோ தேவி பிரஜோதயாத். ஜுவாலா மாலினி நெருப்பு ஜுவாலையாக இருப்பவள். இந்த தேவியை வழிபட்டால் எந்த துன்பமும் தீயில் இட்ட பஞ்சு போல பொசுங்கி போகும். எதிரிகள் பயம் இருக்கவே இருக்காது. இந்த ஜுவாலாதேவி நெருப்பு ஜுவாலை ரூபமாக இருப்பவள். பண்டாசுரனுடன் லலிதாதேவி நடத்திய யுத்தத்தில் 100 யோஜனை நீளமும் 30 யோஜனை அகலமும் 30 யோஜனை உயரமும் கொண்ட நெருப்புக் கோட்டையை உருவாக்கியவள். அக்னியையே மாலையாக அணிந்தவள். இந்த அம்பிகையின் வித்யை 60 அக்ஷரங்களை கொண்டது. வைடூரிய மகுடம் அணிந்து அக்னி ஜுவாலையைப் போல சிவந்து காட்சியளிக்கும் இத்தேவிக்கு 6 முகங்களும் 12 கரங்களும் உள்ளன. கரங்களில் அங்குஷம், கத்தி, வில், நெருப்பு, கதை, பாசம், கேடயம், தாமரை, சூலம், அம்பு, அபய வரதம் தாங்கி அருள் பாலிக்கிறார். பல்வேறு அணிகலன்களை சூடிய இவளது ஒவ்வொரு திருமுகத்திலும் பொன்முறுவலும் முக்கண்களும் உள்ளன. இவளை தேவரும் முனிவரும் சூழ்ந்துள்ளனர். இந்த தேவியை வழிபட்டால் எந்த துன்பமும் தீயிலிட்ட பஞ்சு போல பொசுங்கி போகும். எதிரிகள் பயம் இருக்கவே இருக்காது. வழிபட வேண்டிய திதிகள்: சுக்லபக்ஷ சதுர்தசி, கிருஷ்ணபக்ஷ த்விதியை வழிபடத் தகுந்த நாட்களாகும். ஓம் ஜுவாலா மாலினி காக்ஷிப்த பஹ்னி பிராகார மத்யகா என்பது லலிதா சகஸ்ரநாமத்திலே வருகின்ற 71வது திருநாமமாகும். இதன் பொருள் ஜுவாலா மாலினி கட்டிய நெருப்புக் கோட்டையின் நடுவில் வசிப்பவளே, அறியாமையாகிய இருளை அழிக்கும் நெருப்புச் சுடரின் நடுவில் இருப்பவளே, உன்னை நான் வணங்குகிறேன் என்பது இதன் பொருள். ஆகவே இந்த நன்னாளிலே அன்னையை, ஜுவாலா மாலினியை வணங்கி அறியாமையும் இன்னல்களும் போக துதிப்போம். அடுத்த பதிவிலே இன்னொரு அம்மனுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.